மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இப்போதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை யாராவது பார்த்துருவாங்களோ, எஸ்பெஷலி ராகினி ஆர் அஜய் பார்த்துட்டா இன்னும் அவங்க காவேரியை மிரட்டியே சாகடிப்பாங்களே அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். பட் ஃபைனலி அது நம்ம தாத்தா எடுத்து வச்சிட்டாரு. ஈவன் பாட்டி கையில் பட்டு தாத்தா சமாளித்து அது எடுத்து வச்சிட்டாரு. எனக்கு ரிலேட்டடான ஒரு ஃபைல் தான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு சைட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த ட்ரூத் ரிவில். ஈவன் நிறைய பேர் இந்த ட்ரூத் ரிவில் இதுக்குள்ளே இருக்காது, மேபி அது கூட 500th எபிசோடாக இருக்கலாம் அப்படின்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஒன்ஸ் அகைன் நம்ம எதிர்பாராத டைமில் ஒரு பெரிய ட்ரூத் ரிவீல் ஆகியிருக்கு. பிகாஸ் அஜய் பேசினதை வச்சு அவர் கோவப்பட்டதில் கொஞ்சம் எனக்கு கோவம் வரதா செஞ்சுட்டு, ஏன் இப்போ இந்த அளவுக்கு கோவப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நமக்கு ஒரு ப்ரொமோ கொடுத்து அதை வச்சு நம்மளை மனசை தேத்தி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அஜயா அடிக்க ராகினியை மிரட்ட அவர் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் சொல்லலை, ராகினி சொல்லிட்டாங்க. அஜய்க்கு ரிலேட்டட் கிடையாது, எல்லாமே எங்கள் அப்பா தான் பண்ணாரு, அஜயோடைய அப்பா தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லி நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. ஸோ அவங்க போன அந்த வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகி அம்மா அப்பா இருந்துட்டாங்க. வெண்ணில என்னாச்சு அப்படின்றது இனிமேல் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு சித்தப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயம் ஹோல் ஃபேமிலிக்குமே தெரிய வந்துருச்சு. ஈவன் அப்போவுமே அவர் காவேரி மேலே இருந்த ஒரு அந்த அக்கறையினால தான் ராகினி கிட்ட கேட்பாரு, இதுதான் ஸ்பெஷல் கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு கூப்பிட்டு போனியா, சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு கூப்பிட்டு போனியா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லி அவங்களுமே எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. அதனால தான் காவேரி அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே அப்படி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குமே எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஈவன் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டிக்கு வந்தாலுமே வெண்ணிலா உன்னை நான் பார்த்துக்கிறேன், நான் மறந்துட்டியா அப்படின்னு கேட்ட விஷயம்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு. அதை விட்டு டூ மச்சாக இருந்தது நாளையோடைய ப்ரோமோ. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வெண்ணிலாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை காவேரி பாக்குறாங்க. ஈவன் வெளில இருந்து குமரன் பாட்டி எல்லாரும் பார்த்து அவங்க நாளைக்கு எபிசோட்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. வெண்ணிலாவால காவேரி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸை தாத்தா கொடுக்குறாரு. அதையும் தாண்டி இன்னைக்கு கங்கா காவேரி கிட்ட பேசின விஷயங்கள் ஆகட்டும், அப்புறம் தாத்தா காவேரி கூட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆறுதல் சொல்ற டைம்ல அறிவுரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்ச விஷயங்கள் எல்லாமே வேலிட் பாயிண்டா தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் அவங்க காவேரி அளவுக்கு யாருனாலுமே இப்படி ஒரு டெசிஷனை எடுக்க முடியாது. அதை இன் ஃபியூச்சர்ல வித்தின் ஒரு 2 daysல 2 எபிசோட்ஸில் விஜய் புரிஞ்சுக்கிறாரு. சடனாக ஒரு லவ் பண்ண பொண்ணு முன்னாடி நின்னா இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் இருக்கும் போல். பட் இப்படி எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுனால இன்னுமே அவருக்கு லவ் இருக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒரு அத்தனை வருஷமாக தேடி அலைஞ்சிருக்காரு. என்ன ஆச்சுன்னே ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு கேரக்டர் இப்போ சடனாக முன்னாடி நிற்குது. அதுவுமே அதுக்கு காரணம் அவங்களா போகலை, அதை ஒருத்தவங்க மிரட்டி போக வச்சுருக்காங்க அப்படின்ற உண்மைகள்லாம் தெரிஞ்சு நம்ம விஜய் வெண்ணிலா மேலே ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை. பிகாஸ் டீம் எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் என் கண்ணோட்டத்துக்கு அந்த ப்ரோமோலாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. ஸோ கையை மட்டும் பிடிச்சி அவங்க கன்சோல் பண்ண விதங்கள் மட்டும் கொஞ்சம் டீம் டூ மச்சாக போயிட்டாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ நாளைக்கு காவேரி இன்னுமே அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் விஜய் காவேரி கிட்ட வாயவே திறக்கல. ஸோ அடுத்த நாள் லெட்டராக எழுதி வச்சுட்டு அவர் போகிறதுக்கு பார்க்குறாரு. பட் அந்த லெட்டருமே ராகினி கிடைக்கிறாங்க இல்லையா. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, காவேரி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதும் அதுதான். ஸோ ஒரு எமோஷனல் ரீயூனியன் அந்த வே. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.